நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்லேயோ கூட நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம அவன் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக ஆகலாம், இவ்வளோ பர்ஃபெக்டாக இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்மளை பற்றி தவறாக பேசுவாங்க. தேவையில்லை விஷயத்தெல்லாம், தப்பான விஷயத்தெல்லாம் பரப்புவாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டோரியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். காகம் இருக்கு இல்லையா, அந்த காகம் என்ன நினச்சிக்கிட்டான், கழுகை விட நாம் தான் சிறந்தவன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கழுகையை அட்டாக் பண்ண நினச்சிதான். அப்போது கழுகு பறக்கும்போது அதனுடைய முதுகில் போய் ஏறி உட்காந்து அதனோட அழகால் கழுகை குத்துச்சான். ஸோ அது என்ன நினச்சிதான், நம்ம கழுகை கொத்தும் போது அது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளை பார்த்து பயந்தான் நம்மளோட பெரிய ஆள், நாம் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு நினச்சி சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினச்சிதான். பட் கழுகு என்ன நினச்சிதான், அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலையாம். ரெண்டாவது என்ன நினச்சிதான், ஓ முதுகில் குத்துறதுனால நீ திரும்பி பார்க்கலல்ல, இப்போது உன்னுடைய கழுத்தில் நான் குத்துறேன் அப்படின்னு நினச்சி கழுத்தில் கொத்துச்சான். கழுத்தில் கொத்தும் போதும் அந்த கழுகு என்ன நினச்சதான், அதுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணலையாம். காகம் திரும்ப நம்ம கழுத்தில் குத்தி கூட இது எந்த வித ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்துச்சான். அப்போ சட்டுன்னு அந்த கழுகு என்ன நினச்சிதான், ஃப்ளையிங் மோடில், அதாவது ஸ்ட்ரைட்டாக பறக்க ஆரம்பிச்சுதான். அப்போ பின்னாடி உட்காந்து காகனத்தோடைய நிலைமை என்ன ஆகும், கழுகு ஸ்ட்ரைட்டாக மேலே பறக்கும்போது அந்த காகம் கீழே விழுந்து இறந்துருச்சான். ஸோ கழுகு காகம் என்ன தான் அதை டிஸ்டர்ப் பண்ணி அதை தன்னோட அழகால் குத்தினாலும் அந்த கழுகு அதனுடைய ஃபோக்கஸ் மட்டும் மாறாமல் போயிட்டே இருந்துச்சான். தன்னை டிஸ்டர்ப் பண்ணுற காகத்துக்கும் ஒரு பாடம் சொல்லணுன்றதுக்காக தன்னோட ஃபோக்கஸோடைய இன்டென்ஷனை அதிகப்படுத்தி நேர்கோட்டில் பறக்கும் போது தானாகவே காகம் கீழே விழுந்து இறந்துருச்சான். ஸோ இது மாதிரி தான் நம்ம லைஃப்பை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. அவங்களாம் தானாகவே அவங்களோட எண்ணத்தை வச்சு அவங்களாம் அழிஞ்சிடுவாங்க. சரிங்களா? உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களையோ உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் அது மூலியமாகவே தன்னுடைய அழிவை சந்திப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே உங்களுடைய எய்ம் என்னவோ, உங்களுடைய இன்டென்ஷன் என்னவோ அதை நோக்கி ஃபோக்கஸோடு போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. இந்த மாதிரி காக்கா பர்சனுங்களாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க.